டாட் ப்ளவுஸோட வெயிஸ்ட் பேண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தரட்டா. ஃபஸ்ட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் பேக் சைட் சீமையும் ஃப்ரண்ட்டோட சைட் சீமையும் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக்கோட சைட் சீம்லேருந்து ஃப்ரண்ட்டோட சைட் சீமை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆன்சர் வருமா? இதிலிருந்து 0.5 இன்ச்சஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ வர்ற ஆன்சர் தான் உங்களோட வெயிஸ்ட் பேண்ட் லென்த். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்க வெயிஸ்ட் பேண்ட் லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க லைன் தான் சென்டர் ஃப்ரண்ட் பக்கம் வரப்போகுது. அதாவது உங்கள் ஓப்பனிங் ஹூக் ஓப்பனிங் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்தில் வரப்போகுது. இப்போ மேலே இருக்க லைனில் அண்டர் பஸ்ட் வெயிஸ்ட்டில் 4 ஒரு பங்கு வச்சுட்டு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணும் போது அந்த ஷேப் கரெக்டாக வரணுன்றதுக்காக கொடுக்கணும். அண்ட் கீழே இருக்க லைனில் உங்களோட ப்ளவுஸ் முடிகிற இடத்துல இருக்க சர்க்கம்ஃபரன்ஸில் 4 ஒரு பங்கு வச்சுட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து சைட் சீமில் வரக்கூடிய லைன். இப்போ இந்த லைனில் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் எதுக்காக நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ரண்ட்டில் டாட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டாட்டை பிடிக்கும் போது 1/2 இன்ச் அங்கே குறையும். அதனால தான் சென்டர் ஃப்ரண்ட்டில் நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். சைட் சீமில் நமக்கு டாட் இல்லை. ஸோ அதனால் அந்த கொடுத்த 1/2 இன்ச்சை வந்து இங்கே மைனஸ் பண்ணி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்லாண்ட் லைனில் நமக்கு சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து டாட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேப்காக ஒரு 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச் வந்து கொடுத்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் வெயிஸ்ட் பேண்ட் லைன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு 3 டாட் ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு கற்றுக்கணும்னா நம்மளோட அப்கமிங் ஒர்க் ஷாப் October 5 நடக்க போகுது. ஸோ சீக்கிரமாக அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பை.